ஹலோ, வணக்கம் நண்பர்களே. டெட் எஸ்ஜிடி ரிசல்ட் வந்து இப்போ மார்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்லே சிவி வந்து கூப்பிட்டுருவாங்க. வர 24ஆம் தேதி பள்ளி கல்வித்துறையுடைய மானிய கோரிக்கை வந்து சட்டசபையில் நடைபெறதுனால அதில் வேகன்சி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் ஆச்சுனாக்க உங்களோட கட் ஆஃப் வந்து மாறுபடும். இப்போ இருக்கிற மார்க் வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் இப்போ சொல்கிறேன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு சில தகவல்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா 6557 வேகன்சி வர்ற மாதிரியும், இல்ல இப்போ இருக்கிற வேகன்சி வந்து 2768 வேகன்சி மாதிரியும் சொல்றாங்க. அது எது உண்மையோ, ஆனா பட் அது அதிகாரப்பூர்வ தகவல் வந்தா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இப்ப இருக்கிற மாதிரி கட் ஆஃப் பாத்தீங்கன்னாக்க இப்ப எவ்வளவு மார்க்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் எவ்வளவு மார்க்ல இருக்காங்கன்றத நான் ஒரு தகவல் சொல்றேன். உங்களோட மார்க் லிஸ்ட் வச்சுதான் இதை பேச முடியும். ஸோ இப்போ பார்த்துங்க. இப்போ உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னாக்க 126 தான் மார்க். 126 தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து 110 வரைக்கும், 110ல இருந்து 126 வரைக்கும் 213 பேர் இருக்காங்க. 213 பேர் இருக்காங்க. 100ல இருந்து 109 வரைக்கும், 100ல இருந்து 109 வரைக்கும் 900 பேர் இருக்காங்க. அப்போ இது மொத்தமா பாத்தீங்கன்னா 1113 பேரு 100ல இருந்து 126 வரைக்கும் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே ஜெனரல் கோட்டாவில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெனரல் கோட்டாவில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுலயே வந்து டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க இவங்க எல்லாம் கழிவாங்க. நிறைய பேர் குரூப் 2 குரூப் 4ல போயிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கழிவாங்க. இவங்க எல்லாருமே அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் ஆப்சென்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு பேர் இருந்தாக்க இந்த 113 பேர் 1113 பேரும் ஜெனரல்லே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 91ல இருந்து 99 வரையும் பாத்தீங்கன்னா 2443 பேரு இருக்காங்க. இங்கதான் உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். இங்கதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு காம்படிஷன் இருக்கும். அப்போ நீங்க கம்யூனிட்டியில இருக்கிறீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு 90க்கு மேல இருக்கீங்கன்னா ரொம்ப சேஃபாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு மார்க் இருந்தாக்க 90க்கு மேல இருந்தாக்க உங்களுக்கு இப்ப இருக்கிற வேகன்சி பிரகாரம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 90க்கு கீழே இருக்கீங்கன்னா 80 to 90ல இருக்கீங்கன்னா 81ல இருந்து 90க்குள்ள இருக்கீங்கன்னாக்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேரே இருக்காங்க. அதாவது 85ல இருந்து 90 வரைக்கும் 2920 பேரும், 81ல இருந்து 84 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2510 பேரும் இருக்காங்க. இப்போ இதுல கிட்டத்தட்ட 5000 பேர் 5430 பேர் இருக்காங்க. வேகன்சி இப்போ இருக்கிறது 2768 வேகன்சி இருந்தாலும் 5430 பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா பிஎஸ்டிஎம் கோட்டா, அப்புறமா பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ, இந்த மாதிரி கோட்டாவில் எல்லாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோல 70 above இருந்தாவே கண்டிப்பா கிடைச்சிரும், அல்லது பாஸ் பண்ணி இருந்தாவே எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். இதுதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ற ஒரு மெத்தடு. சரி, முதல்ல இருந்து பார்க்கலாம். இப்போ தெளிவா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க அப்போ 90ல இருந்து 126 வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 1113 பேர். 1113 பேர். 90ல இருந்து 91ல இருந்து 99 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 2443 பேரு. 81ல இருந்து 90 வரையும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 5430 பேர் இருக்காங்க. 5430 பேர் இருக்காங்க. அப்போ ஜெனரல்ல எனக்கு தெரிஞ்சு மார்க் 95க்கு மேல இருக்கிறவங்க ஜெனரல்ல வாய்ப்பு இருக்கு. கம்யூனிட்டியில வந்து 85 மார்க்குக்கு மேலையும் அல்லது 81ல இருந்தும் வாய்ப்பு இருக்கு. 81ல இருந்து வாய்ப்பு இருக்கு கம்யூனிட்டியில. எம்பிசி பிசி எம்பிசில
85க்கு மேல வாய்ப்பு இருக்கு. அல்லது இன்னும் கொஞ்சம் அதுல ஆப்சண்ட், அந்த டெட் 2 பேப்பர் எழுதுனவங்க கழியறது, இது எல்லாமே போக 81க்கும் வாய்ப்பு இருக்கும். தென் பாத்தீங்கன்னா SC/ST பாத்தீங்கன்னாக்க எஸ்சிக்கு வந்து 77 அல்லது 75, எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 70லே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற வேகன்சில கட் ஆஃப். வேகன்சி வந்து 6500க்கு மேல கொண்டு போனாங்கன்னா இது முழுக்கவே கட் ஆஃப் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. 75 அபோவ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, தேங்க்யூ. சிவி வெரிஃபிகேஷன் கண்டிப்பா 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வெளியிடுவாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அது பார்க்கலாம். சிவி வெரிஃபிகேஷன் வந்தாக்க இந்த கட் ஆஃப் ஊர்ஜிதப்படுத்தப்படும். தேங்க்யூ.